காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் மற்றும் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து கர்நாடகாவிடம் தமிழக அரசு தரப்பில் பேசி விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிதி குறித்து விவாதம் நடைபெற இருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இது பார்க்கப்படுகிறது. 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு கோவளத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 4 மாநில முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர். தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முதல்வர் இதில் பங்கேற்கவில்லை. இந்த மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, தற்பொழுது 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலே 31வது தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாடானது சென்னை மாமல்லபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. காலை முதற்கொண்டே அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், அதே போல பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாநாடு தொடங்கியதிலிருந்தே மாநிலத்தினுடைய உரிமைகள், மக்களினுடைய பிரச்சனைகள் ஆகியவை முன்வைக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன், அதே போல CTR நிர்மல்குமார் ஆகியோர் காலையிலேயே இந்த இடத்திற்கு வருகை தந்தனர். மேலும் முக்கிய நிர்வாகிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருந்தார்கள். தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்புதான் அந்த மாநாடானது தொடங்கி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் இந்த மாநாட்டிலே பேசப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வரவில்லை. அவருக்கு பதிலாக கவர்னர் கைலேஷ்நாதன் பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு, அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை துணைநிலை ஆளுநருக்கு தான் ஒரு அதிகாரங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் புதுச்சேரி சம்பந்தமான அந்த விஷயங்களை, மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச இருக்கிறார். அந்த வகையிலே தற்பொழுது தொடங்கி இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக தென்மண்டல குழுவினுடைய தலைவராக அமித்ஷாவும், துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரை மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், நீர் பங்கீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடியினுடைய கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த குழு, அந்த பாரத குழு என்ற தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்டுள்ள மண்டல குழு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருவதாகவும் தெரிகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை மேம்படுத்தும் வகையிலும் இந்த மாநாடு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் சந்தித்து பேசும் பொழுது பல்வேறு காலமாக இருந்து வரக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு, காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம், 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடகாவிடம் தமிழக அரசு தரப்பில் பேசி விவாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்நிலையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக அரசு என்பது தமிழகத்திலே முதலாக ஆட்சியை அமைத்திருக்கிறது. மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகருவோம், இளைய தலைமுறையினருக்கு தேவையான அந்த விஷயங்களை செய்வோம், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, அவர்களினுடைய நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடிய, அனைத்து தரப்பட்ட மக்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய, அவர்களினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப இந்த அரசு இருக்கும் என ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் சரி, அதே போல தேர்தல் வாக்குறுதியிலுமே தமிழக வெற்றி கழக
தலைவர் விஜய் தெரிவித்திருந்தார். அதே போல ஒரு பெருவாரியான வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் அந்த வகையிலே முதலமைச்சர் விஜயாக மாநில உரிமைகளுக்காக ஒரு வலுவான குரலை இந்த மாநாட்டிலே அவர் பதிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். அந்த வகையிலே மாநில பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை தொடர்ந்து சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகள் எதிரணியினர் தொடர்ந்து காவிரி பிரச்சனையை எழுப்பி வருகிறார்கள். காவிரி என்பது மாநிலத்தினுடைய மிக முக்கியமான உரிமை. அந்த உரிமையை இழந்துவிடக் கூடாது என்ற ரீதியிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பதனை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே தமிழக வெற்றி கழக அரசும் காவிரி நதிநீர் பிரச்சனையில் உரிய முறையில் செயல்படுவோம் என வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இன்று அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை முதலமைச்சர் விஜய் எப்படி அணுக போகிறார், அதனை கர்நாடக முதலமைச்சரிடம் எப்படி தெரிவிக்க போகிறார், மத்திய அமைச்சரிடம் எப்படி மக்களினுடைய உரிமை சார்ந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் சார்ந்த அந்த சூழலியல் சார்ந்த அந்த விஷயத்தை எப்படி எடுத்து வைக்க போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காவிரி நதிநீர் என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இரு மாநிலங்கள் பங்கிடப்பட்டு இரு மாநிலங்களுக்கு தேவையான அந்த நீரானது கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களும் அதனால் பயனடைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. பொதுமக்களினுடைய எண்ணத்தை அவர் சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒரு தமிழகத்தினுடைய உறுதியான ஒரு குரலை தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து பதிய வைக்க வேண்டும். அந்த வகையிலே காவிரி நதிநீர் பிரச்சனை மிக முக்கியமான ஒன்றாக இந்த மாநாட்டிலே பார்க்கப்படுகிறது. அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளாவுடன் ஒரு இணக்கமான நட்புறவை தமிழகம் பேண வேண்டும். அதே போல அவர்களும் நம்மிடம் ஒரு நட்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த மாநாடு என்பது அனைத்து சாத்தியங்களையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.